அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம அக்ரிஜ்ஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ ரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். வ அன் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வ அக்பர்னா அபூ நஸ்ர் அன் முஹம்மதின் வ அன் வாலிதைஹி பி இஸ்னாதிஹிமா அனி ஹிஷாம் இப்னு உர்வா அன் ஆயிஷத ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா தகூலு லா யஃப்துர் வ யஃப்துரு ஹத்தா தகூலு லா யஸூம். வ கான அஹப்பு ஸியாமஹு ஃபீ ஷஅபான் ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் மா லி அரா ஸியாமக ஃபீ ஷஅபான். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா இன்னஹு ஷஹ்ருன் யன்ஸஹு லி மலக்கில் மௌத் ஃபீ இஸ்மிஹி வ மன் யக்பில் ரூஹஹு பி கியாமத்தில் ஆம். சர்வ புகழும் தனித்தோனாகிய ரப்புல் இஸ்ஸா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த சத்திய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அஸ்ஹாபே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் பனாத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிரி ஸஹாபத்தி ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். அவர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கிருபையும் நியாமத்தும் என்றென்றும் உண்டாவதாக. நாம் சொல்லக்கூடிய துஆக்களில் பாரிக் லனா ஃபீ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபுடைய மாதம் நம்மிடத்தில் விடை பெற்று விட்டது. ஷாபானுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கின்றது.
இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய மாதங்கள் முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மாதம் நம்மை தொட்டு இருக்கின்றது. இந்த ஷாபானுடைய நாட்களில் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் ஒரு இலவானும் அதிகமாக நம்மை அடையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே தான் அநேகமான நோன்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றிருக்கின்றார்கள். முத்தவாலியா தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க, வைக்காமல் இருப்பாங்க. ரமலானுக்கு பிறகு அதிகமான நோன்புகள் தொடர்ந்து உண்ணாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்துடைய நோன்பு. இதுக்கு அது இல்லை, இது இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னுவாங்க. யாரையும் கேர் பண்ணாதே, பி கேர்ஃபுல். நாம் நம்மை அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்க வேண்டும், அதனுடையவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். குழப்பக்காரர்களின் கூற்றுக்களிலிருந்து, குழம்பும் நிலைகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தற்காப்பளிக்க அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். பல்வேறான திட்டங்களின் கீழ் செயல்படுகின்ற ஷைத்தானியத்தான அந்த எண்ணங்கள், செயல்திறன்கள், தட்டிவிடும் நிலைகளெல்லாம் இம்மாதத்திலே நிறைந்து வரும். நாம் அவைகளை பார்க்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள், இமாம்கள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள் செய்தார்கள் என்பதற்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கு. சான்றுகளை வைத்து இஸ்லாம் அல்ல. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா. இந்த கலிமாவை கூறி யார் அதன் வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நசீபாக்குவான். ஆதாரம் கொடுப்பவர்கள், ஆதாரம் கேட்பவர்கள், ஆதாரத்தை தேடி திரிபவர்களெல்லாம் அங்கு சுக்குநூறாக ஆக்கப்படுவார்கள். இஸ்லாம் ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இஸ்லாத்தை தக்க வைத்ததற்கு பிறகு மனிதருக்கு எதுக்கு ஆதாரம்? ஆதாரமே குர்ஆன், ஆதாரமே ஹதீஸ், ஆதாரமே இஜ்மா கியாஸ். அப்போ நாம் எதுக்கு கவலைப்படணும்? ஒவ்வொரு தரக்கூடிய ஆதாரங்கள் முன்பின் விட்டு. மீனை வாங்குகிறோன்னா மீனில் எல்லா வஸ்துவையும் நாம் புழங்கிறது இல்லை. மீனை பிடித்த உடனேயே முதல்ல அதனுடைய பறக்கின்ற, நீந்தி செல்கின்ற இறகுகளையும் வாள்களையும் அதனுடைய தலைகளையும் அடித்து அந்த தலைக்குள் இருக்கக்கூடிய கலீஜுகளை நாம் வெளியேற்றுறோம். பிறகு அதனுடைய அடிபாகம் குடலிலே அறுத்து அதனுடைய நச்சுப் பொருள்கள், பித்துக்கள், இவைகளையெல்லாம் க்ளீன் பண்ணி அதை கழுவி விட்டு நாம் அதை அறுக்கிறோம், அல்லது அறுத்து விட்டு நாம் சுத்தமாக கழுவுறோம். எல்லாத்தையும் அப்படி மீனை பிடிச்ச உடனே யாரும் சமைக்கிறதுக்கு கொண்டு வர்றதில்லை. அதுபோன்று மார்க்க ஷரியத்தில் மீன்களை போன்று ஈமானை பயன்படுத்துகின்ற கருங்காலிகளும் கருக்காலிகளும் இன்றைக்கு பல்வேறான செயல் திட்டங்களில் உருவாக்கத்தை தடுப்பதற்கு முனைவாங்க. இது நமக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஒரு வயலை நோக்கி நிறைந்த வெட்டுக்கிளி செய்கின்றது என்றால், பசுமையான வெட்டுக்கிளிகள் செல்கின்றது என்றால் அது பரக்கத்திற்காக அல்ல. பசுமைகள் பூராம் பரக்கத். ஆனால் சில பசுமைகள் நமக்கு தொந்தரவு செய்யக்கூடியதாகவும் இருக்கு. நிறைந்த ஒரு 10,000 வெட்டுக்கிளி ஒரு ஏக்கர் நிலத்தில், நல்ல விளைச்சல் நிலத்தில் இருந்தால் என்ன ஆகும்? வெட்டுக்கிளி பறக்கத்தா, தரித்திரியமா, சோதனையா? இது தெரியாமல் குழப்பக்கூடியவர்கள் இந்த மாதங்களிலே, ரஜபு, ஷாபான், ரமலானிலே குழப்பி கடைசி பெருநாளிலே மட்டும் உல்லாச ஆடைகளையும் உணவுகளையும் தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்து மகிழக்கூடியவர்கள், அவர்கள் தன்னுடைய அறிவை அடகு வைத்து அதை மாங்காய் மடத்தனத்திலே அவர்கள் அதை வீணாக்குகின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. காரணம் என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுகளை வெறுத்திருந்தால் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா வ ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃப்வன் வ ஆஃபியா சூஃபியாக்களுடைய துவாவோடு 90 நாட்கள் கேட்டிருக்காங்க இந்த துவா. ரஜபு பிறையில் அன்று ராவில் இருந்து பெருநாள் இரவு வரை கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃப்வன் வ ஆஃபியா அடுத்து ரஜபு வரைக்கும் கேட்டிருக்காங்க சத்தியசீலர்கள். பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் இது ரசூலுல்லாஹ் கேட்டது. ரஹ்மத்தன் வ ராஹத்தன் ரஹ்மத்தையும் ராகத்தையும் அஃபுவையும் மன்னிப்பையும் வ நியமத்தன் விசாலமான நியமத்துக்களையும் வரிசுக்கன் காமிலன் பரிபூர்ணமான வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களையும் எங்களுக்கு நீ கொடு. அப்போ இதுக்கு என்னங்க ஆதாரம் தேவை? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டா அந்த பொண்ணு மாப்பிள்ளை போய் வாழணுமே தவிர நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள் 2 பேரும் சொருகிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குற கதை இது. அறிவை இழந்து தர்த்திரியத்தை விலை பேசக்கூடியவர்கள் தான் ஆதாரத்தை தேடி அலைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால் செஞ்சுட்டு போயிடணும். அதுக்கு ஆதாரம் இதுக்கு ஆதாரம் அது என்ன இது என்ன பேசக்கூடாது. எவ்வளோ மோசமாக அவங்க வாசகங்கள்லாம் போடுறாங்க நோட்டீஸுகள்லண்டா. வேதனைக்குரிய ஒரு விஷயம். பராத்துடைய இரவில் 14வது விடிஞ்சால் 15வது இரவில் அன்னைக்கு விசேஷ வணக்க வழிபாடுகள் நாம் செய்து அதை நோன்பு நோற்பதை எள்ளி நகையாடுகின்ற எளியவர்களாக அவங்க மாற்றுறாங்க. ஏன் முடிஞ்சால் வைக்கணும், இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் போயிடணும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் வமா தௌஃபீகி இல்லா பில்லா. போகணுமா இல்லையா? ஏன் இதுக்கு இவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க? அப்போ இந்த ரஜபுடைய ஷாபானுடைய மாதங்களில் அள்ளி சொரிகின்ற நாட்களும் இரவுகளும் இருக்கு என்பதை இஸ்லாத்திலே ஆதாரம் காண்பிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனிலேயும் சொல்கிறான்ல. ரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யக்தார். அல்லாஹ் எதை நாடுவானோ அதை படைத்தான், அவன் நாடியதை தேர்ந்தும் எடுப்பான். பராத்திராவை பற்றி இல்லையா குர்ஆனில்? இருக்குது. மேராஜை பற்றி இல்லையா? இருக்குது. அதை பார்த்து அனுபவிக்கின்ற அந்த ருசிக்கான கண்களும் கல்புகளும் அதனுடைய நாவுகளும் மறந்து செத்து பித்து பிடிச்சு போய் கிடக்கு நிறையா பேர். ஆகையினால் ரஜப் நம்மிடத்தை விடைபெற்று நாம் அதிலிருந்து விடைபெறவில்லை. நம்மிடத்தில் அது விடைபெற்று இனி இருண்டாலும் ஒரு நிமிஷம் இருக்காது. ஷாபான் நம்மிடத்தில் வந்துடுச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் 30 நாள் முடிஞ்சிருச்சு கேட்ட துவா. 2வது 30 நாள் நம்மை அடைந்திருக்கு. இனி 2வது முடிந்து 3வது முடிவதற்குள் நாம் நம்மை தங்கரியம் செய்து தயாராக ஆக்கி நம்மை செவ்வையான வழிகளிலே அல்லாஹ்விடத்திலே பெற்று அவனை அடைந்து கொள்வது தான் நம்முடைய மூலதானங்களாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் இந்த மாதங்கள் சுஹைலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஃலலி சியாம், இந்த மாதத்துடைய நோன்பின் சிறப்பை பற்றி கேட்கப்பட்ட போது சியாமு ஷாபான் தலீமன் ரமலான், இந்த ஷாபானுடைய மாதத்துடைய நோன்பு என்ன என்று கேட்கப்பட்ட போது ரமலானை கண்ணியம் செய்வதற்கும் பிராக்டிக்கலுக்கும் இது ஒரு மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, கான அஹுப்பு ஷஹ்ரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாதங்களிலே மிக பிடித்தமான முஹப்பத்தான ஒரு மாதம் ஷாபான். ஷாபானுடைய மாதம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச மாதம். ஏன்? யசிலுஹு இலா ரமலான் பி ரமலான், ரமலானில் இம்மாதம் கொண்டு நம்மளை சேர்க்குது. எனவே ஷாபானுடைய ஆரம்பத்திலோ அல்லது தொடர்ந்தோ
அல்லது ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 அல்லது பராத்துடைய இரவுலோ அல்லது கடைசியுடைய 3 நாட்களோ நோன்பு வைத்தால் ஷாபானுடைய இவர்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மன்னிக்கப்படுவதோடு அல்லாமல் இந்த மாதத்திற்கு ஷாபான் என்று ஏன் பேர் வச்சது தெரியுமா? என் ஷாபு லி ரமலான் ஃபீ ஹைருன் கசீரன். இந்த ஷாபான் ரமலானை நெருக்கி ஷாபானிலிருந்து நன்மையின் பக்கம் அதிகமாக ரமலானுக்கு கொண்டு செலுத்துகின்றது. எனவேதான் இதற்கு ஷாபான் ரமலானை அடுத்து நெருக்கி வைக்கக்கூடிய மாதமும், ரமலான் என்பது முழு துனூப் மானிட பாவங்களை வெளியேற்றி துப்பி அவைகளை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மனிதர்களை காரி தூண் துப்புற மாதிரி இந்த ரமலானுடைய மாதம் இந்த மனிதர்களை துப்பி பாவமற்றவர்களாக ஆக்குகின்றது. ஹல் மின் முஸ்தஃபிரின் ஃபஸ்தஃபிருல்லா. முதல் 10 ரமலானில் நம்ம என்ன கேட்குறோம்? அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்திக்கு யார் ரஹமர் ராஹ்மி. 2வது பற்றி என்ன கேட்குறோம்? அல்லாஹும்ம ஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். 3வது பற்றி என்ன கேட்குறோம்? அல்லாஹும்ம ஆழ்த்திக்கனா மினன் நார் வதிஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அவைகளை பரிசுத்தப்படுத்துவதற்கு ரஜப் போய்விட்டது, ஷாபான் நடந்து கொண்டிருக்கின்றது, ரமலான் நம்மை அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஷாபானுடைய சிறப்பிலே 4 விஷயத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான். எப்படி மலக்குகளில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வானவர்களுக்கெல்லாம் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் குறிப்பான சில மாதத்திலே குறிப்பாக ஷாபானையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். ரஜபு, ஷாபான், ரமலான். நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ரசூலுல்லாவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்கான். சஹாபாக்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. பள்ளிகளில் 4 பள்ளிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மஸ்ஜிதுல் அக்ஸா, 3வது மஸ்ஜிதுல் மதீனா முஷர்ரஃபா, 4வது மஸ்ஜிது தூரு சீனா. ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மஸ்ஜிதுல் ஹராமை தேர்ந்தெடுத்திருக்கான். மதீனா அல்லாஹ்விடத்தில் மிக மிக முக்கிய வாய்ந்த சிறப்பு. ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இவைகளை. அதே போன்று தான் அல்லாஹ் ஈதுல் அல்ஹா, அரஃபா, ஆஷுரா, ஈதுல் ஃபித்ர் இவைகளை வைத்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு அன்புக்குரிய ஒரு மாதம் ஆஷுரா. ஆஷுராவுடைய சிறப்பு வேறு. ஆனால் முழுமையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் யௌமுல் அரஃபா, ஹஜ்ஜுடைய நாள். அல் ஹஜ்ஜு யௌமுல் அரஃபான்ற மாதிரி. அதே போன்று தான் அல்லாஹ் இரவுகளை தேர்ந்தெடுத்தான். பராத்துடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, பிறகு பெருநாளுடைய இரவு, மேராஜுடைய இரவு. இவைகளிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மிக அருள் வாய்ந்த பரக்கத்து பொருந்திய ஞாபகத்திற்குரிய இரவாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவை லைலத்துல் கத்ராக தேர்ந்தெடுத்தான். இப்போ எல்லாம் அல்லாஹ்ட்ட சங்கை வாய்ந்தது தான். ஒன்று அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னண்டா,
அதனுடைய சிறப்பு அந்த மாதங்கள் முழுவதும் அமைந்திருக்கின்றது. அது மாதிரி மலைகளில் உஹது, தூர் சீனா, லெபனானில் உண்டான ஒரு மலை, உஹது, தூர் சீனா, பிறகு லெபனான், இதில் உண்டான ஒரு மலை. அந்த மலைகளில் எல்லாம் தேர்ந்தெடுத்த மலை இருக்க தூர் சீனா மலையை எடுத்தான். 4 நதிகள், ஜுயூஹூன் வசுயூஹூன் வல் ஃபுராத் வன் நைல். இந்த 4 நதிகளில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஃபுராத்தை தேர்ந்தெடுத்தான். ரஜபு, ஷாபான், ரமலான், முஹர்ரம், வக்தார மின்ஹு ஷாபா. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷாபானை தேர்ந்தெடுத்தான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷாபான் ஷஹ்ரின்னு சொன்னாங்க. நபியுடைய மாதம், நபியுடைய மாதம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதம். இந்த மாதத்தில் எது செய்தாலும் ஒற்றுக்கு இரட்டிப்பாக பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களே மிகச்சிறந்தவர்கள். ஷாபான் மாதங்களிலே மிகச்சிறந்தது. ஷாபான், ரஜபு, ரமலான், இந்த மாதங்களிலே ஷாபானுடைய மாதம் ரசூலுல்லாவுடைய மாதம், ரஜபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம், ரமலான் நம்முடைய உம்மத்துக்களுடைய மாதம். நம்மிடத்தில் குஃப்ரையும் வஞ்சகத்தையும் பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த மாதங்கள். எனவேதான் நம் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் என்பது ஷஹ்ரைனி, ஷஹ்ரும் பைனர் ரஜபு வ ரமலான். ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே ஷாபானை நடுவாக அல்லாஹ் வச்சிருக்கான். மக்கள் அந்த மாதங்களை மறந்து விடாமல் நல்ல பல அமல் செய்ய, ரஹ்மானை அடைய முயற்சிப்பதுடன் நோன்பு நோற்பது, தஸ்பீஹ், திக்ர், ஃபிக்ர்கள், பிறகு ரியாலாத், இவைகளை நாம் அதிகமாக செய்வது, இவைகளெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அருள் கொடைகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆக்கி, ரஜபிலேருந்து நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதணும். ஆனால் ரஜபை இழந்துட்டோம். இப்போ ஷாபான் நடக்குது. குர்ஆனை நிதமும் ஓதுங்க. ஷாபானுடைய மாதங்களில் சிறப்பு இருக்க பாருங்கள். அது ரமலானுடைய மாதத்தில் அனைத்தையும் சிறப்பிற்குரியதாக ஆக்குவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் வச்சுருக்கான். எனவே தான் ரஜபு வந்துவிட்டால் ஜக்காத்துடைய தொகைகளை கணக்கிட்டு ஷாபான் ரமலானுக்குள் அவைகளை நாம் பட்டுவாடா செய்யணும். சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கணும். அசையும் சொத்து, அசையாத சொத்து, விற்கும் சொத்து, இன்றைக்கி அதெல்லாம் காரணம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன காரணம்டா, நிறையா மக்களிடத்தில் பதுக்குதல் இருக்குது. நகையாக வச்சுருக்காங்க, வெள்ளியாக வச்சுருக்காங்க, இடங்களாக வச்சுருக்காங்க, கட்டடங்கள் வாடகைக்கு விட்றாங்க. ஏதாவது ஒன்றில் தான் ஜக்காத்தை கொடுத்துட்டு மற்றதை பூரா முடிடுறீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், காஃபிர்களை விட்டு ஐடி, ஐடி, பிடி என்று போட்டு உங்களை ஹார்ட் பீட்டாங்க ஆக்கிடுறான்ல. நோண்டி பார்த்தா கக்குசுல இருக்குது, எவ்வளோ காசு பிடிக்கிறான், திடீர்னு பார்த்தா செல்லாதுன்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உரிய நிலைகளில் உரிய ஜக்காத்தை உரிய நடவடிக்கையோடு கொடுப்பது கிடையாது. 3 மாதம் எல்லாம் அவகாசம் கொடுத்துருக்கான். இதில் தவறுச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஹார்ட் பீட் ஆக்கி போடுவான்ல. நாம் எச்சரிக்கையுடன் ஜக்காத்தை சரியான கணக்கில் ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாதத்திற்குள் கணக்கெடுத்து நாம் முடித்து விட வேண்டும். ரஜபு போயிடுச்சு, ஷாபான் இருக்குது, பார்த்துக்கலாம். ரமலான்லாண்டிங்கன்னா நாம் மண்டையை போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. யௌம யுஹ்மா அலைஹிம் ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும்ன்றான். இன்னொரு ஆயத்து யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தான்றான். அறிவோம் இதனுடைய அர்த்தத்தை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, மூமின்களே, மூமினாத்துக்களே, பெண்களிடத்திலும் நிறைந்த செல்வங்கள் இருக்குது. இன்றைக்கு ஆண்களிடத்திலும் இருக்குது. ரொம்ப ரேராக இருப்பது கொஞ்சம் பேர் தான் வசதி இல்லாமல்.
இன்றைக்கி எந்த பெண்ணிட்டையும் குறைஞ்சது 50 பவுன் 100 பவுன் நகை இல்லாமல் இல்லை. அதில் மன்னிப்புக்குரிய பவுன் இருக்குது. அந்த மன்னிப்புக்குரிய பவுன் எத்தனை பவுனுன்றத நாம் சொல்கிறது பெருசு இல்லை. உங்கள் மஹல்ல இமாம்களிடத்த எத்தனை பவுன் வரைக்கும் நகைக்கு ஜக்காத் இல்லை, கடமை இல்லை என்பதை கேட்டு அதற்கு மேல் இருப்பதற்கு என்கிட்ட காசு இல்லை என்று சொல்லாமல் புருஷன்கிட்ட சொல்லி அதை கொடுக்க சொன்னோம். ஒரு கால் புருஷன் மறுத்தால் வைத்திருக்க நகை நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் போட்டது, இது இல்லாமல் சிறுவானில் சேர்த்தது, அந்த நகைகளில் ஒட்டுமொத்த கணக்கிட்டு எவ்வளோ ஜக்காத்தோ அந்த நகையை விற்றுட்டு ஜக்காத்து கொடுங்க. இதில் சாக்கு சொல்ல வழியே இல்லை. எவனாலும் சொல்ல முடியாது. வேணுமானா ஜக்காத்து ஆயுசில் ஒரு முறைன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அதாபு படுறது நீங்கள் தான். ஒருத்தன் சொல்கிறான் விருந்து வைக்கும்போது எனக்கு முட்டை பிடிக்காது, ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு பீப்பு பிடிக்காது, ஒருத்தன் சொல்கிறான் கோழிக்கறி பிடிக்காது, ஒருத்தன் ஆட்டுக்கறியே பிடிக்காது. பிறகு என்னடா வேணும்? வெறிஞ்சோறு. வெறிஞ்சோறு என்ன நசீப் இல்லை, பேநசீப். நசீப் இல்லாதவங்க திங்கிற சோறு. தினம் திங்கிறது வேறு. ஒரு விருந்தில் போய் அப்படியே அவன் சொன்னான்டா, அவனுக்கு அதை கறியை திங்க நசீப் இல்லை. ஜஃபல் கலாம். அவன் கமிச்சு சாப்பிட்றது அவனுடைய வாழ்வில் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா ஒரு டாக்டர் பயங்காட்டிடுவான், நீங்கள் அதை திங்காதீங்க இதை திங்காதீங்க. ஆடு மாடு புல்லை திங்கிற மாதிரி நீங்கள் காய்கறியை தின்னுங்க. காய்கறியில் சத்து இருக்குது, இல்லாமல் இல்லை. ஏன் எல்லாத்தையும் லிமிட்டாக இருக்க வேண்டியது தானே? இன்றைக்கி அரபிகள்லாம் படுபோடு போடுறான். ஒரு ஒட்டக்காய் முழுசாக சோத்துக்குள்ளே உட்கார வச்சு ஆக்கிட்டு அதில் தேனை ஊற்றி திண்டு போட்டு சொருகிறதுல அரபி மாதிரி யாரும் சொருக முடியாது. அதில் யாரும் சீக்காளிகள் இல்லை. எவனுக்குமே ஹார்ட் அட்டாக்கும் இல்லை, ஹார்ட் பீட்டும் இல்லை, சுகர் நோயும் இல்லை பெரும்பாலும். ஏன்னா அவனுங்களுடைய வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திம்பனவும் பண்ண அப்படி. நம்ம 100 கறியை வாங்கிட்டு 300 பேர் திம்போம், 300 பேர் கறியை வாங்கிட்டு 20 பேர் திம்பான். அப்போது எல்லாம் ஒன்று குறைஞ்சிருது அளவு, அல்லது அளவுக்கு மிஞ்சி போகுது, அல்லது எல்லையை விட்டு தாண்டி போகுது. அப்போ இந்த அருள்மிக்க நிலைகளும் மாதங்களும் அமல் செய்யக்கூடிய அந்த ருசிகளும் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆகையினால் ரஜபு முடிந்து விட்டது. இப்போ ஷாபான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஆரம்பத்திலே நாம் வீட்டியிருக்கோம். இப்படித்தான் நாம் முதல் பார்த்தோம். ரஜபுடைய முதல் நாள் 2ஆம் நாள். அப்புறம் பார்த்தா இன்றைக்கி முடிஞ்ச ஷாபானுடைய 2வது நாள் 3வது நாள் வந்துருச்சு. நம்ம என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிகளில் கடமைகளை கண்ணும் கருத்துமாக பார்ப்பதுடன், கடமைகள் என்று சொல்லக்கூடிய தொழுகை, பிறகு குர்ஆன் ஓதுதல், ஸலவாத் ஓதுதல், ஏழை எளியோருக்கு தான தர்மம் கொடுத்தல், இது அந்நில் ஜகாத்து கடமைகளை செய்தல், இது அந்நில் வறியவர்களுக்கு உதவுதல், குமர்கள், சுன்னத்து, பிரசவம், மையத்து, இதெல்லாம் ஜகாத்துடைய பொருள் இல்லை. எங்கே பைத்துல் மால் வச்சுருக்கானுங்க, எங்கே கொடுக்குறானுங்க? தோலெல்லாம் பள்ளிவாசலில் சேர்க்குறாங்க, மதரசாவில் சேர்க்குறாங்க, ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், குதிரை தோலெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இது இருக்குது பாருங்க, ஜகாத்துடைய ஹிசாப் நிசாபை வாங்கி நாங்கள் ஃபண்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கிறாங்க. இது எதுக்குப்பா? ஜகாத்துடைய பணம் ஃபண்டு வைக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த ரஜபில் இருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ரமலான் 1 முடிகிறதுக்குள்ளே ஈதுல் ஃபித்தருக்குள்ளே அடுத்த சதக்கா வந்துடுது. என்ன? சதக்கத்துல் ஃபித்தர். இதில் ஜகாத்து, ஃபித்தரு, தர்மம் எல்லாம் முடிஞ்சிடணும். அடுத்து ஃப்ரீ ஆயிடணும். போர் போட்டால் முதல்ல கலங்களாக வரும், எல்லாம் க்ளீன் பண்ணி மோட்டரை இறக்கிருச்சுன்னா தெளிவாக நீராக வரணும். அதுதான் இஸ்லாமிய ஷரியத்தின் முழுமையான சட்டம், திட்டம், செயல்பாடுகள். அவைகளை பின்பற்றாத போது தான் முஸ்லிம்களாகிய நமக்கு அரசாங்க தொல்லைகள், அநியாயக்கார தொல்லைகள், அடக்குமுறை ஜபர்தஸ்தின்களுடைய தொல்லைகள். இன்றைக்கி எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசலாம்? பொண்ணில் இருந்து ஆணில் இருந்து ஒன்றுமில்லாதவன்லாம் இஸ்லாத்தை எள்ளி நகையாடக்கூடியவர்கள். இவர்கள் ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாத், நும்ரூத் இவங்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஆகையினால் நாம் நம்மை தெளிய வைக்க, தெளிவாக வாழ ஷரியத்தின் முழுமை திட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த முழுமையான திட்டத்திலே தர்மங்கள், அதாவது சொத்துக்குள்ள தர்மங்கள், வாடகைக்குள்ள தர்மங்கள், வியாபாரத்தில் உள்ள ஜகாத்துகள்,
இன்னும் எண்ணற்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நமக்குத்தான் தெரியும். அதை சரியாக கணக்கிட்டு கொடுக்கவில்லையானால் அல்லாஹ்வுடைய தண்டனை நம்மை சூழ்ந்து இருக்கு. அது எப்போ வேண்டாலும் இறக்கப்படலாம் என்பதை நீங்கள் உணரணும். உலகத்தில் ஆபத்து வருது, பஞ்சம் வருது, கடனாகிருது, சொத்துக்கள் மூழ்கி போகுது, சொத்தை மீட்டி எடுக்க முடியல, மீட்டர் வட்டிக்கு வாங்கி இவன் நாசமாகறான். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு சொன்னால், அவன் சம்பாதித்த பொருளை சரியாக ஷரியத்திற்கு செலவு பண்ணவில்லை. அவனுக்காகத்தல்ல, தரக்கூடிய பொருளை 3 பங்காக தர்றான் அல்ல, ஒரே பங்கில். ஒன்று குடும்பத்துக்கு, ஒன்று ஏழை எளியோர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, ஒன்று ஜகாத். இதை தர மறுத்தால் மறுத்தவர்களை புடனிபுடியாக பிடித்து அவனுக்கு யௌம யுஹ்மா அலைஹிம் ஃபீ நாரி ஜஹன்னம துக்வாஹும்ன்றான். விளங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து பாரிக்லனா ஃபீ ரஜப முடிஞ்சிருச்சு. பாரிக்லனா ஃபீ ரஜப ஷாபான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஷாபான் ரஜப அல்லாவுடைய மாதம், ஷாபான் ரசூல்லாவுடைய மாதம், அடுத்து ரமலான் நம்முடைய மாதம். நாம் நம்முடைய மாதம் அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலை அடைவதற்குண்டான திட்டத்தை சரியாக கடமைகளை நிறைவேற்றி, கடமைக்கு நாம் ஆர்வமுடையவர்களாக தயாராகி அதிகமான குர்ஆன் ஓதி, ஸலவாத் ஓதி, நல்ல பல அமல் செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறுவோம். ரப்பனா ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வகுல்ல ஷைஇன் யகூலு அல்லாஹ். ரப்பி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.